அவள் பிறந்தது அரண்மனையில். ஆனால் அவள் வளர்ந்தது போர்க்களத்தில். சூழ்ச்சிகள் அவளை உடைக்க நினைத்தன. காதல் அவளை சோதித்தது. ஆனால் அவள் ஒவ்வொரு தடவையும் வலிமையாக மாறினாள். ஆரம்பத்தில் இளவரசி, நடுவில் போராளி, முடிவில் வரலாறு பேசும் ராணி. யார் தெரியுமா? அவங்கதான் யவனராணி. இது ஒரு பெயர் இல்ல. யவனராணி அப்படின்ற ஒரு புக் பாத்தீங்கன்னா சாண்டில்யன் அவரு எழுதியிருக்காரு. அவர் ஒரு ஹிஸ்டரி அண்ட் ரொமான்டிக் கலந்த ஒரு ட்விஸ்டோட இந்த புக்கை எழுதியிருப்பாரு. இந்த புக்ல பாத்தீங்கன்னா அவ ராணியா, இத்தனை ஆண்களுக்கு மத்தியில அவ எப்படி ராணியா தேர்ந்தெடுக்கப்பட்டா, அதுக்காக அவ எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்டா ஒரு ஹிஸ்டரியா கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா நீங்க பெண்கள் சார்ந்த புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா யவனராணி படிங்க. இந்த புக்கை படிச்சுட்டு இதுக்கு உண்டான ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அகைன் நான் என்ன புக் பத்தின ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.